ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் தமிழ். இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒரு லைட்டான பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிட்டு நம்ம போட்டிருந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் ரிட்டர்ன் ஆனாங்க. ஸோ அவங்களால அதை சஸ்டெயின் பண்ண முடியல. கீழே வந்துட்டு திரும்பியும் புல் பேக் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க, ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம சப்போர்ட் நோக்கி வந்துட்டு அங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்தாங்க. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இன்றைக்கி இருந்துச்சு, பெரிய அளவு மூமெண்ட் எதுவும் இல்லை. ஸோ நாளைக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா 25,883. ஸோ அது ஒரு சப்போர்ட் ஆகும். இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக எது இருக்குன்னா 25,986, அரௌண்ட் 26,000 வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 26,105 வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 25,000, அதாவது 26,000, நியர் 26,000 பிரேக் பண்ணி 1 ஹவர் கேண்டில் வந்து ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் மூவ் இருக்கும். அதர்வைஸ் இதே மாதிரி சைட்வேஸ் தான் தரும். இந்த சைட்வேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே மாதிரி அவங்க சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரேக் த்ரூ இருக்கும். ஸோ இட் மேபி இதை மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிய வருது அப்படின்னா அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஒன்ஸ் பிரேக் அவுட் கிடச்சிச்சு அப்படின்னா மேலே இல்லைன்னா கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது சென்செக்ஸோட வியூ பார்ப்போம். ஸோ லைக்வைஸ், ஸோ நிஃப்டி எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் சென்செக்ஸ் இருக்க போகுது. ஸோ அது தெரிஞ்சது தான். என்னென்னா நம்ம போட்டிருந்த அந்த லைன், ஸோ இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. சப்போர்ட் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகிருந்துச்சு. ஏன்னா மேலே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு அங்கேருந்து சஸ்டெயின் பண்ண முடியல, கீழே வந்தாங்க. கீழே வந்துட்டு பிரேக் ஆகிட்டு கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. பட் புல்ஸ் வந்து அது ரீட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. பட் இந்த சப்போர்ட்டை வந்து அவங்களால உடைக்க முடியல, திரும்பி கீழே எடுத்துகிட்டு வந்தாங்க. அடுத்த இமிடியட் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு அதை தொட்டுட்டு கொஞ்சம் ஒரு கன்சால்டேட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளால் பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ நாளைக்கு வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் 54,470, இது இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஒரு பெரிய பை இல்லை செல் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா 84,470 ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்ட் பண்ணாங்க, 1 ஹவர் கேண்டில் ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னா 85,000 தொடர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்மளால் பார்க்கலாம். அதை நான் வந்து அடுத்தது சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த லெவல் தான் இருக்கும். 84,000 சப்போர்ட்டாகவும் 84,500 வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கிறதுன்றது இந்த சார்ட்டை வச்சு நம்மளால் பார்த்துக்க முடியுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம பார்த்துருவோம். ஸோ அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 84,500, நான் சொன்னபடி 84,500 மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த வியூ பார்த்தோம் அப்படின்னா புட் சைடில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்குது, 84,000. ஸோ இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கால் சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் வந்து ஓப்பன் ஆகி போயிட்டுருக்காங்க. ஸோ மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அது கேப் அப் ஓப்பன் ஆகுதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ 84,500 மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இமிடியட் சப்போர்ட்டாக என்னன்னா 84,000 இமிடியட் சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி பிரேக் பண்ணால் அடுத்தது ஃப்ரீ ஃபாலாக வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எது வரைக்கும் போகும் அப்படின்னா 83,500 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் எப்படின்னா இமிடியட்டாக 84,600, அதுக்கப்புறம் எங்கே அதிகமாக பில்டப் ஆகிருக்கு அப்படின்னா 85,000 அதிகமாக பில்டப் ஆகிருக்கு. ஸோ கால் ரைட்டர்ஸ் வந்து இங்கே தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஓகேவா? நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்துருவோம். ஓகே,
26,000 மோஸ்ட் அதிகமான ஒரு கால் ரேட்டர் இருக்கிறது, கால் சைடில் 26,000 இருக்கிறாங்க. ஸோ இது பார்க்கும் பொழுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பார்க்கும் பொழுது 26,000 பிரேக் பண்ணுறது கஷ்டம். ஸோ நிஃப்டி வந்து பிரேக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் சென்செக்ஸும் பிரேக் பண்ணுறது கஷ்டம். சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து புட் சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது, பேஸ்டு ஆன் த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஸோ இது பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்தாலோ இல்லை எதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்றதுனாலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி வீடியோ ஃபர்தராக வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.